இன்றைக்கு வேலூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட 18வது வார்டு தென்றல் நகர் அருகில் இருக்கக்கூடிய பாலாற்றில் மிகப்பெரிய அளவிற்கு குப்பைகளையும் அதே போன்று இறைச்சி கழிவுகளையும் மருத்துவ கழிவுகளையும் கொட்டி மிகப்பெரிய அளவுக்கு துர்நாற்றம் அடிக்கக்கூடிய ஒரு இடமாக இன்றைக்கு பாலாறு மாறி இருக்கு. பாலாறு என்பது ஒரு தண்ணீர் வளத்தை மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இடம். ஆனா இன்றைக்கு குப்பை கூலங்களாகத்தான் இந்த பாலாறு காட்சி அளிக்கிறது என்பது மிகப்பெரிய அவலம் மட்டுமல்ல, இது மனிதர்களுக்கு மிகப்பெரிய கேடாக அமைந்து கொண்டிருக்கு. இந்த வேலூரில் இருக்கக்கூடிய சுற்றுப்புறத்தில் அத்தனை மக்களும் இன்றைக்கு தண்ணீர் தட்டுப்பாடு மிகப்பெரிய காரணம் என்ன? ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் தண்ணீர் நல்லா இருந்துச்சு குடிக்கிற அளவுக்கு. ஆனா இன்னைக்கு குடிக்கிற தண்ணீரே கிடையாது. ஏன்னா பாலாத்துல தண்ணீரை இருக்க வேண்டிய இடத்துல குப்பைகளை கொட்டியதன் விளைவா இங்க எல்லா தண்ணீருமே மஞ்சள் கலர்ல மாறி போச்சு. தண்ணீரே துர்நாற்றம் அடிக்குது. இதனாலேயே பெரிய அளவிற்கு நோய்வாய். அதை தாண்டி இந்த குப்பை கூலம் கொட்டுவதனால டெங்கு கொசு உற்பத்தி அதிகமாக இருக்கிறது, மலேரியா வருது, பிள்ளைகள் எல்லாம் பெரிய அளவுக்கு பாதிக்கிறாங்க. இப்ப நான் பேசிக்கொண்டிருக்கிற இந்த பாலாற்று அருகில தான் ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு. இந்த பள்ளிக்கூடத்துல 800 மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா இந்த குப்பை கொட்டுறவங்க புதுசா வந்திருக்கிற எஸ்பி, மாவட்ட ஆட்சியர் இவர்களுக்கு எல்லாம் தெரியக்கூடாதுன்னு இந்த குப்பைக்கு பின்னால நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நிறைய மரங்கள் இருக்கு. அந்த மரங்களுக்கு பின்னால பாலாற்றுக்கு நடுவுல குப்பைகளை கொட்டி அதை இரவு நேரத்தில் எரித்து அதனால் வரக்கூடிய அந்த புகை மூட்டங்கள் இங்க இருக்கிற எல்லாரும் இன்னைக்கு மிகப்பெரிய அளவுக்கு நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்க. மாணவர்கள் படிக்க முடியல, எல்லாரும் மூச்சு திணறல், கடுமையா இருமுறாங்க. இந்த கொடுமையெல்லாம் இந்த பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. அதை விட கொடுமை என்னன்னா, இந்த பாலாற்றிலிருந்து போய் விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகள் இன்றைக்கு விவசாயம் செய்ய முடியாம வேலூர் சுற்றி இருக்கிற எல்லா விவசாயிகளும் விவசாயத்தை விட்டக்கூடிய நிலைமையில இருக்கிறாங்க. ஏன்னா பாலாத்துல தண்ணீர் இல்ல, அந்த இருக்கிற தண்ணீரையும் பயன்படுத்த முடியாம இங்க பிளாஸ்டிக் கழிவுகளும் மருத்துவ கழிவுகளும் கொட்டிவிடக்கூடிய ஒரு சூழல். அது மட்டுமல்லாம இங்க நிறைய தொழிற்சாலைகள் இருக்கு. ஆனா தொழிற்சாலைகளை மூடக்கூடிய சூழல், நல்ல தண்ணீர் இங்கு கிடைக்கல என்பது அதுவும் ஒரு பெரிய கொடுமையா இருக்கு. அப்போ தொடர்ந்து இப்படி எல்லாருக்குமான பிரச்சனையா இருக்கிற இந்த பாலாற்றில் குப்பை கூட்டுவதை ஏன் அரசு கண்டுகொள்ள மாட்டேங்குது என்பதுதான் எங்களுடைய கேள்வி. கடந்த திமுக ஆட்சியில இதே மாதிரி கொடுமை நடந்த பொழுது கடந்த 2024ல மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திடத்துல பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக தொடர்ந்து முறையிட்டதன் விளைவா 2024ல இதே வேலூர் மாநகராட்சிக்கு 88 லட்சம் ரூபாய் ஒரு அபராதத்தை மாசு கட்டுப்பாட்டு வாரியம் விதித்தது. ஆனாலும் கூட அதுல இருந்து படிப்பினை பெறல. மறுபடி 2025ல பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நாங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தணும், இந்த குப்பைகளை அகற்றணும்னு சொன்ன பிறகு அன்றைக்கு இருந்த மாவட்ட ஆட்சியர் இந்த குப்பைகள்ல ஒரு பகுதியை அகற்றிட்டு ஒரு கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பக்கத்து வேலையை செஞ்சாங்க, மறுபக்கத்து வேலையை செய்யல. அந்த மாவட்ட ஆட்சியரும் மாறி போனார்கள். இப்ப பலமுறை மாவட்ட ஆட்சியர் மாறிய பிறகு இன்றைக்கும் எந்த மாவட்ட ஆட்சியரோ மாநகராட்சி ஆணையாளரோ இதை கண்டுகொள்ளாதன் விளைவு இன்றைக்கு மக்கள் கடுமையான துன்பத்தில் இருக்கிறாங்க. இந்த கொடுமை தொடருமையானால் பாரதிய ஜனதா கட்சி களத்தில் இறங்கி போராடும். தாவேக ஆட்சி ஏறக்குறைய 60 நாள் ஆக போகிறது. இங்க இருக்கக்கூடிய 18வது வார்டு மாமன்ற உறுப்பினர் சுமதி அவர்கள் 2 முறை இந்த குப்பைகளை அகற்ற வேண்டும், இங்க இருக்கக்கூடிய இறைச்சி கழிவுகளை அகற்றணும், மருத்துவ கழிவுகளை அகற்றணும் மனு கொடுத்திருக்கிறாங்க, பேசி இருக்கிறார்கள். ஆனாலும் இந்த தாவேக ஆட்சியில மாநகராட்சி ஆணையாளரும் பழைய மாமன்ற உறுப்பினர்களும் அதிகாரிகளும் கைகோர்த்து இருப்பதனால எந்த நடவடிக்கையும் இல்லை. அடிக்கடி சொல்றாரு, தொடவும் விட மாட்டோம், தொட்டவங்களும் விட மாட்டோம்னு. ஆனா திரு ஜோசப் விஜய் அவர்கள் இங்க கொஞ்சம் பார்க்கணும். இங்க கழிவுநீர் கால்வாய் சுத்தமா அடைச்சிருக்கு, போகவே இல்லை. நீங்க ஊடகங்கள் தயவு செய்து அதெல்லாம் காட்டுங்க, முதல்வர் அவர்கள் பார்க்கட்டும். அவர் சொகுசா ஈசிஆர் ரோட்ல வரும்போது அந்த கடற்கரை காற்று மட்டும்தான் தெரியுது. இந்த பக்கம் அவர் வந்தாருன்னா தெரியும் இங்க மக்கள் எந்த அளவிற்கு துர்நாற்றத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க, இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு எவ்வளவு நோய் வருதுன்னு தமிழக முதல்வர் விஜய் அவர்களுக்கு தெரியும். அதனால் மக்களுடைய சிரமங்களை அகற்றுவது தமிழக முதல்வரின் கடமை, இங்க இருக்கிற மாநகராட்சி ஆணையாளரின் கடமை. அதை நீங்கள் செய்ய வேண்டும். செய்யாவிட்டால் பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய போராட்டத்தை தாவேக அரசுக்கு முன்னெடுக்கும். இன்றைக்கு இந்த கொடுமைகளை எப்பொழுது நிறுத்தப் போகிறீர்கள் என்று மாநகராட்சி ஆணையாளரை சந்தித்து நாங்கள் கேட்க போகிறோம். வேலூருக்கு விடிவு காலம் வருமா அல்லது தமிழக முதல்வர் மௌனம் காப்பாரா என்பதை விரைவில் பார்ப்போம். மாநகராட்சி சார்பில் பயோமைனிங் நாங்க விரைவில் நடைபெறுத்துவோம் அப்படின்ட்டு இன்னைக்கு புதுசா சொல்லலைங்க. 2024ல சொன்னாங்க. 88 லட்சம் ரூபாய் மாநகராட்சிக்கு அபராதம் விதித்த பிறகும் இதே தான் சொன்னாங்க. 2025ல் சொன்னாங்க. இப்ப 2026ல தாவே காட்சியிலும் இதே தான் சொல்றாங்க. நாங்க கேட்கிற கேள்வி என்னன்னா, இது இன்றைக்கு நேற்று உள்ள பிரச்சனை இல்லை.
முதல்வர் சொல்றாரு எங்களுக்கு அவகாசம் கொடுங்க. எதுக்கு அவகாசம் கொடுக்கலாம்? 2500 ரூபாய் நாங்க சொல்லிட்டோம், அதுக்கு எங்களுக்கு அவகாசம் கொடுங்க. நிதி இல்லைன்னா அது ஒரு நியாயம் இருக்கு. எங்களுக்கு திடீர்னு சொல்லிட்டோம் எல்லா பெண்களும் இலவசமா தமிழகம் முழுக்க பேருந்துல பயணம் செய்யலான்னு, ஆனா கஜானா காலியா இருக்கு, எங்களுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்கன்னா அதுல கூட ஒரு நியாயம் கற்பிக்கலாம். மக்கள் உயிருக்கு போராடுற விஷயத்துல இந்த கழிவுகளால தண்ணீர் பாதிக்குது, குடிக்க முடியல, நோய் வருது, மக்கள் எல்லாம் குழந்தைகள்லாம் நோய்வாய்ப்படுறாங்க, படிக்கிற பிள்ளைங்க படிக்க முடியல, கழிவுநீர் கால்வாய் அடைக்கப்பட்டிருக்கு. இதுக்கெல்லாம் டைம் தர முடியும்? இதெல்லாம் முதல்வர் டைம் கேட்டாருன்னா செத்து போயிருவாங்க. அப்ப உயிர்களை பற்றி அக்கறை இருக்கணும் தமிழக முதல்வர் அவர்களுக்கு. ஏராளமானவர்கள் செத்து போவதை வேடிக்கை பார்த்து அவர்களுக்கு 2 லட்சம் 3 லட்சம் கொடுக்கறத விட அவர்களுடைய வாழ்க்கை வளமாக வாழ்வதற்கு, இந்த மண் வளமாக இருப்பதற்கு, தண்ணீர் வளத்தை காப்பாற்றுவதற்கு, பாலாறு போன்ற ஒரு ஜீவ நதியை பாதுகாப்பதற்கு தமிழக முதல்வர் முன்வர வேண்டும். இங்க இருக்கிற வேலூர் மாநகராட்சி ஆணையாளர் முன்வர வேண்டும். இது நியாயத்தின் அடிப்படையில் எங்களுடைய கோரிக்கை. இதுக்கு காலம் தாழ்த்தாமல் நடவடிக்கை எடுக்கின்றது எங்களுடைய கோரிக்கை. நன்றி.